அடுத்து ஒருத்தங்க கேட்டிருக்கிறாங்க, கருவுற்றிருக்கும் என்னால் சஜிதா செய்ய முடியாது, உட்கார்ந்து சஜிதா செய்யலாமான்னு கேட்குறாங்க. அதாவது இந்த இந்த கேள்வியில் ரெண்டு விஷயத்தை நம்ம விளங்கணும். கருவுற்றால் சஜிதா செய்ய இயலாதுங்கிறது உடல் ரீதியாக இயலலை என்பதற்கு கேட்குறாங்களா, அல்லது இந்த கருவுற்ற நிலையில் சஜிதா செஞ்சால் அந்த குழந்தைக்கு பாதிப்பு வரும்னு சொல்லி யாரோ சொல்லி அதற்காக சொல்கிறாங்கன்னான்னு விளங்கலை. ரெண்டுக்கும் நம்ம பார்த்துருவோம். நீங்கள் சஜிதா செய்கிறதுனால குழந்தையுடைய இதுக்கு எந்த பாதிப்பும் வராது. இன்னும் சொல்லப்போனால் மருத்துவர்கள் அது மாதிரியான மூமெண்ட்டுகள் செய்யணும்னு தான் வலியுறுத்துகிறாங்க. கூட்டணும், பெருக்கணும், குனியணும், நிவரணும். அந்த மாதிரி நீங்கள் கருவுற்ற காலத்திலையும் செஞ்சால்தான் பிரசவம் எளிதாக இருக்கும், கஷ்டமில்லாமல் இருக்கும். அப்படி ட்ரை ஆகி போயிடலனா அந்த மூமெண்ட் உங்களுடைய அசைவுகள் உடம்பு முழுவதும் இருந்துக்கிட்டு இருந்தால் தான் என்ன செய்யும், அந்த குழந்தை பிறக்கக்கூடிய நேரத்தில் எளிதாக பிறக்கும். அந்த சில பகுதி இப்படி அசையாமல் இருந்தீங்கன்னா சிலதெல்லாம் ட்ரை இறுகி போயிடும்ல. அந்த இறுகி போச்சுன்னு சொன்னால் அதுலேருந்து பிரசவம் பண்ணி வர்றது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால் அதுதான் குழந்தைக்கு நல்லதுன்னு நினைத்து கொண்டு சஜிதா செய்ய முடியலன்னு நினச்சிங்கன்னு சொன்னால் அந்த எண்ணத்தை மாற்றிக்கிறங்க. சஜிதா செய்வது என்ன செய்யாது, குழந்தையுடைய இதுக்கு பாதிப்பு வராது. அதே நேரத்தில் கொஞ்சம் கனத்து போச்சு, குனியக்குள்ளே முடியலைன்னு நெசமாக ஃபிசிக்கலாக உங்களுக்கு முடியலையா, அப்படி இருந்தால் அதுக்கு நீங்கள் என்ன செய்யலாம், உட்காந்து எப்படி வேணாலும் செஞ்சுக்கலாம். நீங்கள் அதுதான் நல்லதுன்னு நினச்சிங்கன்னா தப்பு. இந்த கர்ப்பிணி பெண்கள் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், குனிந்து நிமிர்ந்து பார்க்குற வேலையெல்லாம் கொஞ்சம் பாருங்கள். பார்த்தா தான் எல்லா உறுப்புகளும் மூமெண்ட்டில் இருந்தால் தான் அது ட்ரையாக இறுகி போகாமல் இருக்கும். இறுகி போச்சுன்னா இறுகி போனது அந்த கருப்பு பிரசவிக்கிற நேரத்தில் விரிஞ்சு கொடுக்க கஷ்டப்படும். அதன் காரணத்தினால என்ன செய்யணும், நீங்கள் குழந்தைக்கு கருவுற்றிருக்கிற நேரத்தில் சஜிதா செய்வது பாதிக்கும் என்று நினைத்து, குழந்தையை பாதிக்கும் உங்களை பாதிக்கும் நினைத்து செஞ்சீங்கன்னா தப்பு. அப்போல்லாம் பாதிக்காது. அல்லது நெசமாக முடியாமல் இருக்கும். குழந்தை வந்த உடனே ஏற்கனவே முழங்கால் வலி அது மாதிரி எதாவது வலிகள்லாம் இருக்கும். சஜிதா செய்யும்போது உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். கஷ்டம்னு நெசமாக கஷ்டமாக இருந்துச்சுன்னு சொன்னால் அதுக்கு ரசூலுல்லாஹ் என்ன வழி சொல்கிறாங்கன்னா, ஒரு ஆள் இம்ரான் இப்னு ஹுசைன் ஒரு சஹாபி, இது புகாரில் 1117வது ஹதீஸில் இருக்கிறது. அவருக்கு மூலவியாதி இருந்தது. மூலவியாதி இருந்தவொன்னே என்ன செய்கிறாருன்னு கேட்டால், அவர் நான் இப்படி மூலவியாதி இருந்துக்கிட்டு எனக்கு தொழவ முடியலை, உட்காந்து தந்தால் அந்த மூலவியாதி அழுத்திருமில்ல, உட்காந்து அத்தையாத்து கூட உட்கார முடியாது. அப்படியான ஒரு நிலையில் இருக்கும்போது நான் எப்படி தொழுவுறதுன்னு கேட்குறாங்க. அப்போ ரசூலுல்லாஹ் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், சல்லி காயிமன், நின்றுக்கிட்டு தொழுவு, ஃபைலம் தஸ்தத்தி முடியலைன்னா இப்போ காயிதன் உட்காந்து தொழுவு, ஃபைலம் தஸ்தத்தி இப்போ அதுக்கும் முடியலைன்னா ஃபாலா ஜம்பின் படுத்துக்கிட்டு தொழுவு. அவ்வளோதான். முடியலைங்கும் பொழுது என்ன செய்யலாம், சஜிதாவெலாம் தேவையில்லை, படுத்துக்கிட்டே என்ன செய்யலாம். அதான் நம்மளா சைகையில் இருக்கும், சைகையில் சஜிதா. அது முடியலைங்கிற அவங்க முடிவு பண்ணணும். எது எது முடியும், எவ்வளோ முடியுங்கிறது உங்களுக்கு வேறு ஆளுக்கு ஃபத்வா தர முடியாது. அந்தந்த நபர் தனக்கு தானே முடிவு செஞ்சுக்க, நமக்கு இவ்வளோ தான் முடியும், முடிகிற செய்ய எவ்வளோ தான் உங்களுக்கு முடியுமோ அதை செஞ்சுக்கிற வேண்டியதான். அதில் ஒன்றும் பிரச்சனை கிடையாது.